ஓகே. ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? என்னோட வாய்ஸ் ஆடிபிள், நான் பேசுறது கேக்குது அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாருமே ஜூம் மீட்டிங்குள்ள வந்துருங்க. மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லாருக்கும் நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருமே ஜூம் மீட்டிங்குள்ள வந்துருங்க. பார்ட்டிசிபென்ட்ஸ்ல செக் பண்ணுங்க. ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன், டபிள்யூ யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து மார்ச் 2, சண்டே, மார்ச் 2. இன்னைக்கு தான் வந்து மார்ச் மந்தோட பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது. இன்னைக்கு தான் வந்து மார்ச் மந்த் பிசினஸ் வந்து ஆரம்பம். வெஸ்டேஜ்ல வந்து எவ்ரி மந்த் 2ஆம் தேதி தான் புது மாசமே ஸ்டார்ட் ஆகும். 1ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற பிசினஸ் எல்லாமே அந்த ப்ரீவியஸ் மந்த் கணக்குல தான் வரும். மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் நடந்தது எல்லாமே பிப்ரவரி மந்த் கணக்கு தான். அதே மாதிரி மார்ச் 2ஆம் தேதியில இருந்து தான் இந்த மாசம் ஸ்டார்ட் ஆகும். ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த மார்ச் மந்த் பிசினஸ் நடக்கும். ஏப்ரல் 2ஆம் தேதி தான் மார்ச் மந்த் ஏப்ரல் மாசம் ஸ்டார்ட் ஆகும். அது மாதிரி வந்து எவ்ரி மந்த் 2ல இருந்து அடுத்த மந்த் 1 வரைக்கும் ஒரு மந்த் கணக்கு. அது மாதிரி வந்து இன்னைக்கு தான் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் ஆகுது. மார்ச் மந்த் கணக்குல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் உங்க பர்ச்சேஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஆஸ் அ லீடரா இந்த பிசினஸ் வந்து பண்ணி டீமை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க உங்க பர்ச்சேஸை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நமக்குள்ள வந்து ஒரு ஒரு போல்டா நம்ம இந்த பிசினஸ் பண்ணுவோம். எந்த ஒரு தயக்கமும் இருக்காது. நம்ம ஒரு லீடரா நம்மள நாம வந்து ஃபீல் பண்ணுவோம். அதனால வந்து உங்க பர்ச்சேஸை வந்து as soon as கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ பிரதர். சீக்கிரமா நீங்க வந்து அட்டண்டன்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து 100 வந்து அச்சீவ் பண்ணணும்னு நான் இங்க விஷ் பண்றேன். சீக்கிரமா 100 வந்து அச்சீவ் பண்ணுங்க. உங்க டீம்ல நிறைய ஆக்டிவ் லீடர்ஸ் உருவாக்குங்க. ஒரு 20-30 பேர் அட்டண்டன்ஸ் எடுத்து உங்களுக்கு டெய்லியுமே அட்டண்டன்ஸ் அனுப்புற மாதிரி அந்த மாதிரி ஒரு லீடர்ஸ் உருவாக்குங்க. எல்லாரும் அட்டண்டன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா டீம் அப்படின்னா எல்லாமே மிக்ஸ் பண்ணவங்க தான் இருப்பாங்க. ஏன்னா டீம்ல ட்ரைனிங்க்கு வந்தாவே போதும்னு இருப்பாங்க. ட்ரைனிங்க்கு வர வச்சுட்டாவே போதும்னு இருப்பாங்க. அவங்கள அட்டண்டன்ஸ் எடுக்கணும்னு சொல்ல முடியாது. அது மாதிரி வந்து ஓரளவுக்கு பிசினஸ்ல டிராவல் பண்ணவங்கள தான் அப்படியே அட்டண்டன்ஸ் எடுக்க வைக்க முடியும். அவங்க அட்டண்டன்ஸ் எடுக்கிறவங்கள பாருங்க, இந்த வேலை சரியா செய்யாம இருக்கீங்க, இதெல்லாம் நீங்க இன்னும் பெட்டரா பண்ணுங்க, ரிசல்ட் வரும் நம்ம சொல்லி அவங்கள அப்படியே வந்து மோல்டு பண்ணி எல்லாத்துக்கும் தயார்படுத்துறது. எப்படி வந்து ஒரு ஒரு போர் வீரனை ஒரு போருக்கு தயார்படுத்துவோம். எல்லா பேசிக் ட்ரைனிங் எல்லாமே கொடுத்து எப்படி வந்து ஒரு குத்து சண்டை வீரனை வந்து எப்படி என்னென்னமோ ட்ரைனிங் கொடுத்து தயார்படுத்துற மாதிரி தான் ஒவ்வொன்னா அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தயாராகி வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஓகேங்களா? அதை நம்ம அஸ் அ லீடர்ஸா நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கான டைமை கொடுக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் வந்து லேர்னிங் வீடியோ பார்த்துட்டீங்க? லேர்னிங் வீடியோ பார்த்து ஃபீட்பேக் கொடுத்தீங்களா? எத்தனை பேர்? அது வெறும் ஒரு 3 மினிட்ஸ் தான் நினைக்கிறேன். ரொம்ப சின்ன வீடியோ தான் இன்னைக்கு லேர்னிங் வீடியோ வந்து. எல்லாரும் பார்த்தீங்களா? அதோட சாராம்சம் என்ன? அந்த வீடியோவோட அப்ஜெக்டிவ் என்ன? அந்த வீடியோல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ரீகால் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ரீகால் பண்ணுங்க. இன்னைக்கு ஒரு வீடியோ லேர்னிங் வீடியோ பார்த்தோம். என்ன பார்த்தோம்? என்ன அதுல இருந்துச்சு? ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க. இதுதாங்க அந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு வீடியோ. அவ்வளோ அவ்வளோ வாழ்க்கையோட அர்த்தமே அதுதான். ஆனா அது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு தெரியல. அந்த வீடியோ தான். ஓகேவா? நம்ம லைஃபோட அல்டிமேட் கோல் என்ன? நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பினான்சியலா ஒரு ஃப்ரீடமா, பொருளாதாரமா ஃப்ரீடமா ஒரு நல்ல ஒரு வருமானத்தை அடையணும் அப்படிங்கறதா நம்மளோட லைஃப் டைம் கோலே. இப்ப சின்ன வயசுல நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்ம வந்து விளையாடும் போது அப்பா அம்மா என்ன சொல்லுவாங்க? நல்லா படி, நல்ல வேலை கிடைக்கும், அப்பதான் நீ லைஃப்ல நல்லா இருப்ப, நம்மள மாதிரி வந்து என்ன மாதிரி கஷ்டப்பட மாட்டீங்க, எங்களை விட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழுவ அப்படிங்கறத அவங்க சொல்ல வராங்க. ஓகே, அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல். ஆனா நம்ம என்ன பண்றோம்? படிக்கிறோம், ஸ்கூல் படிக்கிறோம், காலேஜ் படிக்கிறோம், ஐயோ இதுதான் கஷ்டம், இந்த பேஸை தாண்டிட்டோம்னா நம்ம லைஃப் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் வேலைக்கு போறோம், ஒரு வேலை கிடைச்சிருச்சு, நம்ம லைஃப் ஜாலி, நம்ம லைஃப் செட்டில்டுன்னு நினைக்கிறோம். இப்போ நம்மளோட அல்டிமேட் கோல், நம்மளோட லைஃப் வந்து நமக்கு வந்து பொருளாதார சுதந்திரம் கிடைக்கணும். பொருளாதார சுதந்திரம் நம்ம பெரிய லெவல் இன்கம் ஈட்டுறதுக்காக தான் படிச்சோம், காலேஜ் போனோம், ஸ்கூல் போனோம், காலேஜ் போனோம், இப்ப இந்த வேலையில இருக்கோம், இன்னொரு வேலையை நம்ம மாறுறோம். அந்த வேலைக்கு நம்ம எதுக்கு போறோம், அந்த பணத்தை நம்ம எதுக்கு சம்பாதிக்கிறோங்கிறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது இப்ப வரக்கூடிய வருமானம் பத்தல, நமக்கு இன்னும் நிறைய வருமானம் வேணும். அப்பதான் நம்மளோட லைஃப் டைம் கோல்ல வந்து நம்மளோட பினான்சியல் ஃப்ரீடம் நம்ம அடைய முடியும் அப்படிங்கறதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வர காசு அப்படியே செலவு பண்ணிட்டு அதே வாழ்க்கையில அப்படியே இருக்காங்க. அந்த லைஃப் டைம் கோலவே நிறைய பேர் மறந்துடுறாங்க. ஓகேவா? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களோட லைஃப் டைம் கோல் அப்படிங்கிறது என்ன? நான் ஒரு
ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு பெரிய ஒரு ஒரு பொருளாதார சுதந்திரம் அடையணும், பண பிரச்சனையே இருக்கக்கூடாது, பண கஷ்டமே இருக்கக்கூடாது. பணத்த வந்து பணங்கிறது ஒரு டூல். ஓகேவா? அந்த பணம் வந்து நம்மள வந்து அ நம்மளோட சந்தோஷத்த வந்து தடுத்து நிறுத்தக்கூடாது. உனக்கு என்ன துணி வேணுமோ வாங்கு. உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ சாப்பிடு. ஓகேவா? உனக்கு என்ன வேணுமோ அத வாங்கு. அதுக்கு பணத்த நம்ம யூஸ் பண்றோம். அது ஒரு டூல். நம்ம லைஃப்க்கு நம்ம நல்லா வாழ்றதுக்கு ஒரு டூல். அந்த டூல நம்ம அடையணும். அதுக்கு தான் வேலைக்கு போறோம். ஓகேவா? நம்ம இந்த வேலைக்கு போறதே வந்து அதுக்கு தான். அங்க வருமானம் அந்த 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 டூல் அங்க நம்மளால எடுக்க முடியல, அந்த பணத்த அங்க சம்பாரிக்க முடியலன்னா, நம்ம இன்னொரு வேலைக்கு போணும். அந்த அந்த இடத்துலயே அந்த டூல் நமக்கு கிடைக்கலைன்னா, இன்னொரு வேலைக்கு போணும். அது ஒரு டூல். பணங்கிறது ஒரு டூல். நானும் தான் வந்து வெஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு எம்.என்.சி கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்க எனக்கு வருமானம் கிடைக்கல. அங்கிருந்து இன்னொரு கம்பெனிக்கு போனேன். அங்க எனக்கு வருமானம் கிடைக்கல. இன்னொரு வேலைக்கு போனேன். சைட்ல அந்த வேலை செஞ்சேன், இந்த வேலை செஞ்சேன். ஓகேவா? நான் இருந்த என்னோட ப்ரொஃபஷனல்ல வந்து அந்த கம்பெனில எனக்கு எல்லா வேலையுமே தெரியும். நல்ல ஒரு நெறைய பேருக்கு ட்ரெய்னிங் குடுத்துருக்கேன். அந்த இடத்துல நல்ல ஸ்கில் இருக்கு எனக்கு. ஓகே, எனக்கு நல்ல ஸ்கில் இருக்கு. இந்த வேலைய விட்டுட்டு போயிற வேணாம். இங்க எனக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. இந்த ப்ரொஃபஷனல விட்டு போயிற வேணாம்னு நெனச்சிருந்தா, நான் வெஸ்டேஜுக்குள்ளேயே வந்திருக்க முடியாது. எனக்கு அந்த ப்ரொஃபஷனல நான் தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால என் லைஃப் மாறலையே! ஓகே, எனக்கான அந்த டூல், எனக்கான அந்த பெரிய வருமானம் கிடைக்கலையே! அத நான் விட்டுட்டு நான் இந்த வெஸ்டேஜுக்குள்ள வந்தேன். அந்த ப்ரொஃபஷனலே விட்டுட்டு, அதுல நான் எனக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதுல எல்லா ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் என்னால ஹேண்டில் பண்ண முடியும். எவ்வளவு திறமை இருந்தாலும், எனக்கு அது போதிய வருமானம் குடுக்கலங்கும்போது, எனக்கு அது எதுக்கு? அப்படிங்கிறத நான் உணர்ந்தேன். என்னோட அல்டிமேட் கோல் நெறைய பணம் சம்பாரிக்கணும். அதுக்கு நான் வெஸ்டேஜுக்குள்ள வரணும். அவ்வளவுதான். அந்த வேலைய நான் வந்து அ வாழ்க்கைன்னு நெனைக்கல. அந்த வேலையில நான் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கணும். அந்த வேலை தான் எனக்கு லைஃப். இத விட்டுட்டு நான் வேற எதுவுமே ட்ரை பண்ணக்கூடாதுன்னு நான் நெனைக்கல. எனக்கு எது பெட்டரா இருக்குமோ, அதுக்கு நான் மூவ் ஆகறதுக்கு தயாரா இருந்தேன். என்ன நான் அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு, என்ன நான் வந்து மாத்திக்கிறதுக்கு நான் தயாரா இருந்தேன். இந்த வேலையிலேயே தங்கிரணும். இத விட்டு நம்ம வந்து போக்கூடாது. இதுதான் நமக்கு செட் ஆயிருச்சு அப்படின்னு நான் நெனைக்கல. ஓகேவா? இப்ப வந்து ச ச அ சிவகுமார் பேசினார் இல்லையா? நான் கூடிய சீக்கிரம் வந்து ஃபுல் டைமா வெஸ்டேஜ் பண்ண போறேன். அதுதாங்க. அதுதான் வந்து இங்க முக்கியம். நீங்க உங்க வேலைய ஏன் விட மாட்டேங்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க வேலைய நீங்க வந்து அந்த வேலை செய்யறது தான் உங்க லைஃப் டைம் கோலா? ஓகேவா? உங்களுக்கு வருமானம் வேணாம். எனக்கு பெரிய வருமானம்லாம் வேண்டாம். என்னோட கோலே வந்து என்னோட லைஃப் டைம் கோலே இந்த வேலை செய்யறது தான். ஓகே, ஃபைன். அந்த வேலையிலேயே இருங்க. இல்ல, இல்ல. எனக்கு அந்த வேலைலாம் முக்கியம் இல்ல. எனக்கு நெறைய காசு வரணும். யாரையும் ஏமாத்தாம நல்ல முறையில சம்பாரிச்சு, எனக்கு நெறைய காசு வரணும். நல்லா சொந்த வீடு கட்டணும். நெறைய வந்து வாழ்க்கைய மாத்தணும். ஃபினான்சியலா நல்லா இருக்கணும். என் குழந்தைங்கள நல்லா ஸ்கூல்ல படிக்கணும். நல்லா அ பாத்துக்கணும். அதுதான் உங்க கோல் அப்டின்னா, வேலைய மாத்துறதுக்கு, ப்ரொஃபஷனல மாத்துறதுக்கு நீங்க தயாரா இருக்கணும். எதுல வருமானம் வருதோ அத நீங்க ஏத்துக்கணும். அந்த தன்னம்பிக்கை இல்லைனா, அந்த ரிஸ்க் எடுக்க உங்களுக்கு வந்து முடியல அப்டின்னா, அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நீங்க தயங்குறீங்க அப்டின்னா, எப்பயுமே உங்க வாழ்க்கை மாறாது. அத நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட். ஓகேவா? இன்னைக்கு அந்த லேர்னிங் வீடியோவ திரும்ப போய் பாருங்க. தயவு செஞ்சு திரும்ப பாருங்க. தயவு செஞ்சு முழிச்சுக்கோங்க. தூங்கிட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு எந்திரிச்சுக்கோங்க. வாழ்க்கைய பார்த்து வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாருங்க. என்ன வாழ்ந்திருக்கோம்? இன்னும் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க. நமக்கு ஏஜ் என்னன்னு பாருங்க. எப்பதான் நம்ம நம்ம லைஃப்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ஆ ஆ பகுதி வந்து நம்ம வந்து ஹார்ட் வொர்க் பண்ணணுங்க. ஓகேவா? வாழ்க்கை ஃபுல்லா ஹார்ட் வொர்க் பண்ண போறதில்ல. வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட போறதில்ல. ஆனா எங்க தான் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம்னு நான் கேட்கிறேன். எந்த பகுதியில தான் உங்க வாழ்க்கையில கஷ்டப்பட்டுருக்கிறீங்க? ஓகேவா? வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே ஜாலியாவே இருந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? டிவி பார்த்துக்கிட்டு, சீரியல் பார்த்துக்கிட்டு, அ நீங்க வந்து மொபைல் ஃபோன நோண்டிக்கிட்டு, வாழ்க்கை சும்மா அப்படியே ஸ்மூத்தா அப்படியே போகும். ஓகேவா? ஒண்ணுமே மாறாது. ஓகேவா? தயவு செஞ்சு வந்து வெஸ்டேஜ வந்து சின்சியரா ஃபோகஸ்டா பண்ணுங்க. ரெக்ரூட்மெண்ட்ட ஃபோகஸ் பண்ணுங்க. ரெக்ரூட்மெண்ட் பண்ண அது உங்களுக்கு பழகிரும். என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஓகேவா? நம்ம எதுக்கு உள்ள வந்திருக்கோம்? நம்மளோட லைஃப் டைம் கோல் என்ன? நம்மளோட நம்மளோட அ எதுக்காக நம்ம வந்து இந்த வேலை செய்றோம்? இந்த வேலைக்கு போறோம்? இதெல்லாம் பண்றோம்? எதுக்குன்னா பணம். பணங்கிறது ஒரு டூல். அது நமக்கு நெறைய வேணும். அதுக்கு தான் நம்ம இதெல்லாம் அப்ப எதுல இருந்தா நமக்கு நெறைய வரும்? அதுக்கு நம்ம எப்படி நம்ம பண்ணணும்? அத எப்படி பெஸ்ட்டா பண்ணணும்? அதுல நம்ம எப்படி மாஸ்டரா இருக்கணும்? அதுல எந்த ஒரு சோம்பேறித்தனமும் படக்கூடாது. எந்த கஷ்டத்த நம்ம பார்க்கவே கூடாது. இறங்கி வேலை செய்யணும். எஃபோர்ட் போடணும். ஹார்ட் வொர்க் பண்ணி அங்க வந்து நம்ம வந்து மேல வரணும். அப்படி நெனச்சு பண்ணீங்கன்னா தான் முன்னேற முடியும். ஓகேவா? அத புரிஞ்சுகிட்டு பண்ணுங்க. மீட்டிங் முடிச்சுக்கிறேன். ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ. விஷ் யூ.